சமூகத்தை ஒரு குற்றவாளிகளா படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க. சியாம் கிருஷ்ணசாமியை நாங்க கண்டிச்சோம். இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுறவங்களாம் நாங்க அரசியலா கண்டிச்சுட்டு இருக்கோம். அது வேற. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? இந்த சாதி வெறியர்கள்லாம் வச்சு செஞ்சு விட்ற மாதிரி நம்ம இந்த கோபி சுதாகர் இவங்க நம்ம இந்த பரிதாபங்கள் சேனல் அதில் வச்சு செஞ்சு விட்ருப்பாங்க. இப்போ அதை பார்த்துட்டு இந்த சாதி வெறியர்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் துடிக்கிறாங்க, ஏன்னா அப்படி உண்மையை பூரா சொல்கிறானே வைக்கிறானே அப்படின்னு. அது போக இந்த ஒரு ஆள் வீடியோ விட்டுருந்தார், அவரை கோமாளின்னு சொல்கிறேன். இந்த ஆள், ஏண்டா நீங்கள் தான்டா கோமாளித்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்கடா கோமாளி. நான் இவர் மட்டுமே சொல்லலை, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது, நிறையா கேஸ்ட்டு ஒவ்வொரு விழா வரும் ஒவ்வொரு நாளைக்கு. அவங்க அந்த நாளைக்கு பூரா ரோட்டை எல்லாத்துக்குமே இது பண்ணுறது, ரோட்டை மறைச்சி இது பண்ணுறது, ஒரு காரில் 10 பேர் போகிறது, வெளியே தொங்கிட்டு வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் எதுக்கு? இவங்க எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள். ஸோ என்ன சொல்லியும் பிரயோஜனமே இல்லை. நான் அப்படி தாண்டா பண்ணுவானுங்க. இப்போ நம்ம நெல்லையில் கவின் கேஸ் முடிகிறதுக்குள்ளே இப்போ நேற்று ஒரு செய்தி, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை 10ஆம் வகுப்பு மாணவன் வெட்டியிருக்காங்க. காரணம் என்ன? அவங்க அக்காட்ட பேசினான். அது காரணம் கிடையாது, அவங்க அக்காட்ட பேசணும் காரணம் கிடையாது, வேற சாதிக்கார அக்காட்ட பேசணும் தான் காரணம். சிறார்கள் அந்த 5 பேர், இந்த 10ஆம் படிக்கும் மாணவர்கள் 5 பேர் சேர்ந்து அந்த 12ஆம் படிக்கும் மாணவனை வெட்டியிருக்காங்க. திருநெல்வேலியில் இப்போ நிறையா நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு இன்னமும். இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, அவங்க அந்த சாதிக்காரங்க இந்த சொல்றாங்க இல்லை, இதுதாண்டா கெத்து, நம்ம சாதிதாண்டா மயிறு கெத்து, அவங்க சாதி வெறியை சொல்லி இந்த மாதிரி இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆக்குனது யாரு? அதுதாண்டா பெருசு, இந்த மாதிரி வேற இது பண்ணா அசிங்கம் கேவலம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த சிறுவர்கள் மனதில் அந்த விஷத்தை விதைச்சு அது இன்னைக்கு இப்படி தெரியுதுங்க, வெட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு. விஷத்தை விதைக்கிறதுனால அவன் நெல் அறுவடை அறுக்கிற மாதிரி நம்மளை அந்த அடுத்த சாதிக்காரன் அறுக்கிறான். அப்போ என் லைஃப்பும் போகுது, அவன் லைஃப்பும் போகுது, எல்லாரோட அவங்க வீட்டோட லைஃப்பும் போகுது, இவன் நம்பி இருக்க ஆட்களோட லைஃப்பும் போகுது. அவன் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்பா அம்மாவும் குடும்பம் யாராக இருந்தாலும். ஸோ யோசிச்சு செயல்படுங்க, படித்தால் மாதிரி அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.